உலகின் போக்கை தெரிந்து கொள்ள உலக நாடுகளின் வரலாற்றை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். அமெரிக்கா தொடங்கி ஆப்பிரிக்கா வரையில் ஒவ்வொரு நாட்டை பற்றிய முழுமையான வரலாற்றை நாடுகளின் கதை பகுதியில் உங்களுக்கு வழங்க இருக்கிறோம். இந்த வாரம் ரஷ்யா. உக்ரைன் ரஷ்யா போர் 3 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இதுல பல லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போயிருக்காங்க. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு புதின் ஒத்து வரலனா ரஷ்யா மேல இன்னும் அதிகமான பொருளாதார தடை விதிப்போம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு. ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாத ரஷ்யா தொடர்ந்து உக்ரைன் மேல போரை நடத்திட்டு இருக்கு. அமெரிக்கா மட்டும் இல்லாம சுமார் 40 உலக நாடுகள் ரஷ்யா மேல பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட போரை நிறுத்தாம ரஷ்யா விடாப்பிடியா இருக்க என்ன காரணம்? உலக நாடுகளையே எதிர்த்து நிற்கக்கூடிய தைரியம் ரஷ்யாவுக்கு எங்கிருந்து வந்துச்சு? ரஷ்யாவோட கதை தான் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது நாடுகளின் கதை. நான் உங்கள் அரவிந்த். உலகின் மிகப்பெரிய நாடாக பூமி பந்தின் 11% நிலப்பரப்பை தன்னகத்தே வைத்திருக்கும் நாடு ரஷ்யா. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய உக்ரைன் தலைநகரான கீவிலிருந்துதான் ரஷ்ய சாம்ராஜ்யத்தின் வரலாறு தொடங்கியது. 9ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ரூஸ் ஆட்சியின் போது பண்டைய ரஷ்யாவின் முதல் தலைநகரமாக கீவ் உருவெடுத்தது. ஆனால் 1240ஆம் ஆண்டு மங்கோலிய பேரரசன் செங்கிஸ்கானின் பேரனான பட்டுகான் ரஷ்யா மீது போர் தொடுத்து கீவ் நகரை தரைமட்டமாக்கினான். அங்கு கோல்டன் ஹார்ட் என்ற பேரரசை நிறுவினான். அதிலிருந்து சுமார் 200 ஆண்டுகளுக்கு மங்கோலியர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்தது ரஷ்யா. இந்த அடிமைத்தனத்துக்கு எதிராக மாஸ்கோ மன்னன் 3ஆம் யுவான் 1480ஆம் ஆண்டு மங்கோலிய ஆட்சியாளர்கள் மீது போர் அறிவித்தார். ஆனால் யுத்தத்தை எதிர்கொள்ளாமலேயே மங்கோலிய படையினர் ரஷ்யாவை விட்டு வெளியேறினர். கத்தியின்றி இரத்தமின்றி ரஷ்யா விடுதலை பெற்றது. மாஸ்கோ ரஷ்யாவின் தலைநகரானது. வால்கா நதி முதல் யூரல் மலைத்தொடர் வரை ரஷ்யாவின் ஆட்சி பரப்பு விரிவடைந்தது. மங்கோலியர்கள் மட்டும் இல்ல, மனிதகுல வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இராணுவ தலைவரா போற்றப்பட்ட மாவீரன் நெப்போலியனும் ரஷ்யா மேல போர் தொடுத்தார். வரலாற்றுல நெப்போலியன் செஞ்ச மிகப்பெரிய தவறு அதுதான். ஆயிரத்து 812ஆம் ஆண்டு மாவீரன் நெப்போலியன் தனது பிரெஞ்சு படை வீரர்களுடன் மாஸ்கோவை முற்றுகையிட்டார். ஆனால் அப்போது ரஷ்யாவை ஆண்ட மன்னன் 1ஆம் அலெக்சாண்டரும் ரஷ்ய மக்களும் ஒன்றிணைந்து நெப்போலியனுக்கு எதிராக புதுவிதமான போரை நடத்தினர். எதிரிகளுக்கு எதுவும் கிடைக்காதபடி மாஸ்கோவை தாங்களே தீயிட்டு கொளுத்தினர். உணவுப் பொருட்கள் செல்லாமல் தடுத்தனர். இதனால் பசியிலும் குளிரிலும் நோயிலும் நொந்து போன நெப்போலியனின் பிரெஞ்சு படையினர் அஞ்சி பின்வாங்கினர். சுமார் 6 லட்சம் படை வீரர்களுடன் ரஷ்யா மீது படையெடுத்துச் சென்ற நெப்போலியன் வெறும் 50,000 படை வீரர்களுடன் பாரிஸுக்கு திரும்பினார். ஜார்னு சொல்லப்படுற ரஷ்ய மன்னர்களோட ஆட்சி காலத்துல மக்கள் படாத பாடுபட்டாங்க. நிலப்பிரபுக்களோட பண்ணை அடிமைகளா விவசாயிகள் மாற்றப்பட்டாங்க. ஆலை முதலாளிகளோ 16 மணி நேர கட்டாய வேலைன்னு சொல்லி தொழிலாளர்களோட உழைப்ப சுரண்டினாங்க. இந்த கொடுமைகளை எல்லாம் எதிர்த்து புரட்சி செய்யறதுக்காக ஒருத்தர் வந்தார். அவர்தான் லெனின். ஆயிரத்து 894 ரஷ்ய மன்னனாக பொறுப்பேற்ற 2ஆம் நிக்கோலஸ் சொந்த மக்களையே இரத்த வேட்டையாடினான். மதவாதி கிரிகோரி ரஸ்புதினின் பிற்போக்கு பேச்சை கேட்டு தரிகட்ட ஆட்சி நடத்தினான். பசி பஞ்சத்தில் திண்டாடி கொண்டிருந்த மக்களை வலுக்கட்டாயமாக போரிலும் ஈடுபட வைத்தான். ரசிபிகேஷன் கொள்கைப்படி ரஷ்ய மொழி பேசாத பிற தேசிய இன மக்களின் மீது ரஷ்ய மொழியும் கலாச்சாரமும் திணிக்கப்பட்டது.
ஒரே நாடு ஒரே மொழி என்ற ரீதியில் பள்ளிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் ரஷ்ய மொழி கட்டாயமாக்கப்பட்டது. நிக்கோலஸின் ஆட்சியில் வறுமையாலும் பசி கொடுமையாலும் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏழை மக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக அமைதியான முறையில் ஜார் மாளிகையின் முன்பு கூடினர். நீதி வேண்டி நின்ற மக்களை ஜார் நிக்கோலஸ் கொடூரமான முறையில் சுட்டுக் கொன்றான். 1905 ஜனவரி 9 நடந்த இந்த படுகொலை சம்பவம் இரத்த ஞாயிறு என ரஷ்ய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. நிக்கோலஸின் ஆட்சி கொடுமைகளால் துன்பத்தில் துவண்டு கிடந்த ரஷ்ய மக்களுக்கு நம்பிக்கை பேரொளியாய் வந்தார் லெனின். தனது பேச்சாலும் காரஸ் மார்க்சின் கம்யூனிச தத்துவங்களாலும் ரஷ்ய மக்களுக்கு உணர்வூட்டினார். விளைவாக 1917ஆம் ஆண்டு மிகப்பெரிய ரஷ்ய புரட்சி வெடித்தது. ஜார் மன்னர்களின் முடியாட்சி துப்பாக்கி முனையில் வீழ்த்தப்பட்டது. லெனின் தலைமையில் உலகின் முதல் கம்யூனிச ஆட்சி ரஷ்யாவில் மலர்ந்தது. முதலாளிகள் நில பிரபுக்கள் வசமிருந்த கோடிக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் நிலமற்ற விவசாயிகளுக்கு பிரித்து வழங்கப்பட்டது. தொழிலாளர்களின் வேலை நேரம் 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைத்தது. பிற்போக்குத்தனங்கள் ஒழிக்கப்பட்டு ஆண்களும் பெண்களும் சம உரிமை பெற்றனர். பல்வேறு தேசிய இனங்களுக்கு விடுதலை கொடுத்தார் லெனின். 1922ஆம் ஆண்டு ரஷ்யா சோவியத் யூனியனாக உருப்பெற்றது. லெனின் மறைவுக்கு பிறகு சோவியத் யூனியனோட தலைமை பொறுப்புக்கு வந்தாரு ஜோசப் ஸ்டாலின். சாதாரண விவசாய நாடா இருந்த ரஷ்யாவை மிகப்பெரிய தொழில் வளமிக்க நாடா மாத்தினார். இரண்டாம் உலகப் போர் வெற்றிக்கு பின்னர் ரஷ்யா அமெரிக்காவுக்கு சவால் விடும் வல்லரசு நாடாக உருப்பெற்றது. 1957ஆம் ஆண்டு உலகின் முதல் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தி வரலாறு படைத்தது. ஸ்டாலின் மரணத்திற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த குருஷேவ் உலக நாடுகளுடனான உறவை வளர்த்தார். பிரஷ்னேவ் ஆட்சி காலத்தில் உலக நாடுகளில் எல்லாம் கம்யூனிசம் பரப்பப்பட்டது. ஆனால் 1985க்கு பிறகு சோவியத் யூனியன் அதிபராக பொறுப்பேற்ற மிகைல் கோர்பச்சேவ் கம்யூனிச பாதையிலிருந்து தடம் மாறினார். சோவியத்தின் சமூக பொருளாதார வெளியுறவு கொள்கைகளை மாற்றியமைத்தார். மேற்குள நாடுகளுடன் நட்புறவை வளர்த்தார். கோர்பச்சேவின் கொள்கைகளால் 1992ஆம் ஆண்டு ஒன்றுபட்ட சோவியத் யூனியன் உடைந்தது. உக்ரைன், கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அர்மீனியா, அஜர்பைஜான் என 15 குடியரசுகள் சோவியத்திலிருந்து வெளியேறி தனித்தனி நாடுகளாயின. சோவியத் யூனியன் ரஷ்யாவாக சுருங்கியது. வல்லரசு அந்தஸ்தை இழந்த ரஷ்யாவை மீண்டும் வல்லரசு நாடா மாற்றியே தீர்வுன்னு ஆட்சிக்கு வந்தவர் தான் புதின். இரண்டாயிரமாவது ஆண்டு ரஷ்ய அதிபராக விளாடிமிர் புட்டின் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரஷ்ய பொருளாதாரம் மெல்ல வளர்ச்சியை நோக்கி நகர்ந்தது. உலகின் மிகப்பெரிய கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயுவை உற்பத்தி செய்யும் நாடாக உருமாறியது. கோதுமை போன்ற உணவுப் பொருட்கள் முதல் அதிநவீன இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலும் ஏற்றுமதியிலும் புதிய மைல்கல்லை எட்டியது. அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகின் 3வது சக்தி வாய்ந்த நாடாக ரஷ்யா உயர்ந்தது. அதே சமயம் 2014இல் உக்ரைனின் கிரீமியா பகுதியை பலவந்தமாக ஆக்கிரமித்தது. நாட்டோ கூட்டமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது போர் தொடுத்தது. இதில் பல லட்சக்கணக்கானோரை இழந்தும் கூட பாடம் படிக்காத ரஷ்யா இன்று வரையிலும் போரை நடத்தி கொண்டிருக்கிறது. ரஷ்ய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டது மாதிரியே அடுத்த ஷோவில் இன்னொரு நாட்டோட சுவாரஸ்யமான வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சுப்போம்.
ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.